Praise the Lord. Hallelujah. 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 இறைவசில் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை. ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை சுட்டி காட்டி, இதோ உன் தாய் என்று மொழிந்தார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரே தம் வீட்டிலேற்று ஆதரவளித்து வந்தார் என்று இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம். அன்னையின் விருப்பத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை எது விரும்புவென்று கேட்டால், உன் குடும்பத்தில் உன் தாயாக வாழ விரும்புகிறாள். யோவான் வாழ்நாள் முழுதும் அன்னையை தன் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து அன்னையோடு இணைந்து பயணித்தார். அதனால் உன்னதமான தரிசனங்கள் யோவான் பெற்றுக்கொண்ட திருவெளிப்பாடு புத்தகம் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுதான். அப்ப இந்த உன்னதமான மறையுண்மைகளுக்கு யோவான் வழி நடத்தப்படுவதற்கு காரணம் நிரந்தரம் அன்னையோடு இணைந்து பயணித்ததினால்தான். ஆதலால் அன்னையோடு இணைந்து பயணிக்கிற குடும்பம் ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பம். இந்த நேரத்தில, இந்த நாட்களில உலகமெங்கும் பல்வேறு இடங்களில காட்சியளித்த அன்னையை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என் கண் முன்னாடி காட்சியளித்த என் அம்மாவை பற்றி சொல்லாம இருந்தது நல்லாவே இருக்காதே. அது வேற யாரும் கிடையாது, என்னை பெற்றெடுத்த என் அம்மா. அது யார்? திரேசியா என்ற அம்மா. இந்த அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த அம்மா இருக்கு. அந்த அம்மா பெயர் தான் கார்மேல் அன்னி. சின்ன வயசுல என் அம்மா திரேசியா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த அம்மா கார்மேல் மாதா. இந்த கார்மேல் மாதாவே நமது குடும்பத்தில் தாயாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய அற்புதங்கள் நமது குடும்பத்துல நடக்கும் என்பதில ஐயமே கிடையாது. கார்மேல் மாதாவே தன்னுடைய குடும்பத்தின் தாயாக ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக இருந்தது குழந்தை தெரசம்மாளின் குடும்பம். புனித குழந்தை தெரசம்மாள் சின்ன வயசுல நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலானாள். லூயி மார்ட்டின் செலின்கரின் குடும்பத்தினுடைய அழகு குழந்தை தெரசம்மாள். தெரசம்மாளுடைய அழுகை, அவளுடைய புன்னகை, அவளுடைய வீர விளையாட்டு அந்த குடும்பத்தினுடைய மைய பகுதியாக இருந்தது. அவள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலானாள். லூயி மார்ட்டின் கண்ணீரோடு மனைவி இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தின் பேரொழியாக இருந்தா, தன்னுடைய குடும்பத்தின் அழகாக இருந்தா, தன்னுடைய மகள் நோய்வாய்ப்பட்டு படுத்தாளே, அவள் இந்த நோயிலிருந்து எழுந்து விடுவாரோ என்ற ஆழமான பயத்தில மூழ்கினார் லூயி மார்ட்டின். இந்த காலகட்டத்தில் இந்த லூயி மார்ட்டின் குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க சாபம் பெற்ற குடும்பம் என்று. காரணம், சின்ன வயசுல 3 குழந்தைகள் உயிரிழந்தனர். மனைவி அவர்களை விட்டு பிரிந்து சென்றனர். இப்பொழுது குடும்பத்தின் அழகாகிய குழந்தை தெரசம்மாள் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க சொல்லுவாங்க சாபம் பெற்ற குடும்பம் என்று. அப்படிப்பட்ட சாவின் சூழ்நிலையில, கஷ்டத்தின் சூழ்நிலையில லூயி மார்ட்டின் இருக்கும் பொழுது குழந்தை தெரசம்மாள் எப்படி அவளை வாழ்க்கை கொண்டு வரலாம் என்ற கண்ணீரும் பயமும் 9 நாள் நவநாள் நடத்தினார்கள். தன்னுடைய மகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அன்னியின் பரிந்துரை தேடி, கார்மேல் அன்னியின் உதவி தேடி அந்த குடும்பம் 9 நாள் நவநாள் செய்தனர். 9வது நாள் கார்மேல் அன்னை குழந்தை தெரசம்மாளை உற்று பார்த்து சிரித்தாள். அந்த புன்னகையில அவளுடைய உடல் வியாதிகள்
அவளை விட்டு நீங்கியது. அன்னை உன் குடும்பத்தில் இருந்தால் உன்னை பார்த்து சிரித்தால் போதும் உன்னுடைய வியாதிகள் நீங்க வேண்டும் என்பதற்கு. அன்னை உன் கிச்சன்ல இருந்தால் போதும் உன்னோட கிச்சன்ல திராட்சை ரசம் குறைந்து போகாமல் இருக்கிறதுக்கு. அன்னை உன் தொழிலிடத்தில் இருந்தால் போதும் தொழிலில உனக்கு வெற்றி தர வேண்டும் என்பதற்கு. அன்னை எல்லா இடங்களிலும் நடமாடும் பொழுது குடும்பத்தில குறை யாதும் வராது. கானாவூர் திருமண திருவிழாவில் உடனிருந்து பாதுகாத்த தாய், கர்மல சபையின் துவக்க காலங்களில் இருந்து இந்த காலகட்டங்கள் வரையிலும் கர்மல சபையை பாதுகாத்த தாய், திருச்சபையை பாதுகாக்கின்ற கார்மெல் அன்னை. இந்த அன்னையின் அற்புத கரங்களுக்கு நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்னை நம் குடும்பத்தின் அரசியாக கடந்து வரும் பொழுது நமது குடும்பத்தில் குறைகள் யாதும் வராது. அதனால கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம், அன்னைக்கு நம்மை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். அன்பு தெய்வமே, இயேசு ஆண்டவரே, சிலுவையில் உயிர் விடும் பொழுது இதோ உன் தாய் என்று உன்னுடைய ஒரே அம்மாவை உலகத்திற்கு தாயாக, யோவானுக்கு தாயாக, கார்மேல் சபைக்கு தாயாக கொடுத்தினீரே. இந்த கார்மேல் அன்னை சொகத்தூர் வீற்றிருக்கின்ற சொகத்தூரின் தாயே, எங்களது தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களது துயரங்கள், சங்கடங்கள் இந்த அன்னை வழியாக திருப்பாத்திரை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.